ஃபோனில் அதாவது 24 அல்ட்ராவில் வந்து முதல் கட்ட வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட்டர் வந்து 60 கிராம் வந்து 60 கிராம் பட்டர் பிரிச்சுக்க வச்சுருங்களா தான் ஈஸ்ட் கூட 1 மணி தான் இது நாங்கள் 1.5 மணி தரோம். இதான் பொங்கி வேறுமே கை சுடாதோ வெளியே சுடு முட்டை நல்லா கரைஞ்சி ஒன்று வந்து தெரிஞ்சு வரணும் முட்டை கூட கடிப்பா. இதில் வச்சு அமர்த்தி போட்டு என்ன அதுக்குள்ளே போடணும். ஆனால் ஒரு அந்த டிசைனுக்குள்ளே போடுறதுப்பா என்ன டிசைன் சரி எல்லாம் செய்துட்டு நாங்கள் காட்டுறோமா அது நான் முடல் மாற்றிட்டோம். ஆனால் அப்படியே தாங்க நாங்கள் சின்ன இது இல்லாதபடியாக கொஞ்சம் அதுக்குள்ளேயே அப்படியே என்னென்னு சொல்கிறது வீங்கி வந்துட்டு நினைத்தேன். என்ன செய்ய கொட்ட சரி பிள்ளைகள் வந்து வாரது வளமாக தானே அப்படி இருந்தாலும் தெரியாது நாங்கள் செய்ததை வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தான். ஓகே அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே தான் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆக்கள் இல்லாமல் இருக்குது. எல்லோரும் வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. வினுசு ஆக்கள் வந்து கௌதமாக்கள் ஒருத்தரையும் வந்து கையில் வந்து பிடிக்கலாம் போட்டு நினைத்தேன். இப்போ அதுக்காக நானும் அனிதா வந்து எங்களோட வீட்டு முற்றத்தில் வந்து நிற்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்த புது ஃபோனில் அதாவது 24 அல்ட்ராவில் வந்து முதல் கட்ட வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே மெக்கெடு கேட்பீங்க உண்மைக்குமே இப்போ குக்கிங் வீடியோவுக்கு வந்து உள்ளே செய்கிறாங்களான்னு பெரும்பாலும் வந்து அந்த காவை சத்தங்கள் இல்லாட்டி அந்த காது சத்தங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குமென்றபடியே நாங்கள் மெக் வந்து யூஸ் பண்ணல. இப்போ அதையும் வந்து நாங்கள் சார்ஜில் போட்டிருக்கோம் தானே. அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டுமென்றபடியே நாங்கள் ஃபோன்லேயே வந்து எடுக்கிறோம். உண்மைக்குமே நாங்கள் நம்புகிறோமே நல்ல குவாலிட்டியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வீடியோ எடுக்க உண்மைக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா அல்ட்ரா போனாலே கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதுவும் வந்து 24 அல்ட்ராண்டாக்க கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட முகங்கள்லாம் கொஞ்சம் படிவிலாக கிடக்குது. சரி ஓகே அப்படி இருக்கேக்க நாங்கள் இப்போ இன்றைய தினம் அதாவது அனிதா கேட்க தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய அளவு ஒரு சமையல் இல்லாட்டி சும்மா நார்மலாக ஒரு குக்கிங் ஒன்று செய்ய உண்டு. அதுக்கு ஒரு வித்தியாசமான அதாவது என்ன செய்ய போகிறோம் அனிதா வீட்லேயே வந்து நான் ஒரு காலம் வந்து செய்ததில்லை. பான் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு முறையும் அப்படி தான் சொல்கிறேன் அனிதா பார்த்து. இல்லை பான் செய்யலாம். அந்த பான் வைக்கிற தட்டு இல்லை நாங்கள் வட்டத்தட்டு காமிச்சு செய்ய போகிறோம். பானாய் வந்தாச்சு தானே அனிதாங்களுக்கு வரும் எந்த வடிவில்லைனாலும் பானாய் வந்தால் சரி. அதைத்தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மைக்குமே அது கொஞ்சம் மணித்தியாலம் வந்து கூடவா இருக்குமே அனிதா. எத்தனை மணித்தியாலம் ஆகும்? 3 மணித்தியாலம் ஆகும். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். வீடியோக்கு போகிறக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆரம்பிங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். அனிதா அனிதா சொல்லுங்க நம்ம பானுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறோம். 500 கிராம். இது வந்து பட்டர் வந்து 60 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். 60 கிராம் பட்டர். இது வந்து சீனி வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 10 கிராம் தான் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக போடணும். இது வந்து ஈஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு மெல்லிய சூட்டில் வந்து சுடுதண்ணி வந்து எடுத்து வச்சு சரியா ஓகே. இதுக்காக நாங்கள் இப்போ போட்டு குளிக்க போகிறோம். குளிக்க போகிறீங்களா ஓகே. இப்போ அம்மா கொஞ்சம் சாண்ட குறையுங்க. அம்மா அம்மா சவுண்டை குறையுங்க. சரி அனிதா சொல்லுங்க. மா குளிக்கிறத பார்ப்போம். ரைட்டு இப்போ வந்து அனிதா வந்து மா குளிக்க போகிறாவாம். யாரும் சுடுதண்ணியில் வந்து ஈஸ்ட் வந்து போட போகிறோம். போடணுமோ? ஈஸ்ட் வந்து ஃபுல்லாக போடணும் அனிதா. 10 கிராம் தாங்க. ஒரு மணக்குதா ஈஸ்ட் தெரியுமா என்ன? பத்து கிராம் ஈஸ்ட் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். மாதிரி மாதிரி ஒரு பேக்கெட் தான் வந்து வாங்கினாங்க. அதான் அப்படியே இருக்குது. பிரிச்சுக்க வச்சுனீங்களா தான் ஈஸ்ட் என்ன மாதிரி கேட்டால் இது 5
சின்ன பிள்ளைகளுக்கு மாவு பிடிப்பிடும் தெரியுமா, சுடுதண்ணிக்கு வச்சு போட்டு அந்த ஒரு மனம் மணக்குது. சரி கறி வேணுமா? கரைச்சோன்னே செய்யலாம். நல்லா கரையும். சரியா, அப்படியே கரையட்டுமா பார்ப்போம். என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் இதுக்கு மாவு போடுறோம். சரி ஓகே. இவ்வளோ மாவுல ஒன்று சொன்னீங்க? 500. 500 கிராம். இங்கே வந்து உப்பு. ஷுவர். உள்ளதையும் வந்து நாங்கள் எத்தனை மணி தலைமை ஊற விடணும் முடியாதா? இது நாங்கள் 1.5 மணி தலைமை ஊறணும். 1.5 மணி தலைமை வந்து நாங்கள் ஊற விடணும். இந்த பாவமா நாம் இந்த தண்ணி இருக்குதாங்க ஈஸ்ட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குளிக்கும். இதான் பொங்கி வேற மேண்டா கை சுடாதோ? இல்லை வெளியே சுடுதான். ஓகே. குலைக்கும் இப்படி வச்சுக்கொண்டு பாப்பாம்மா கணித்தான மோத்த ரைட். உண்மையாக பேக்கரியில் வேலை செய்கிற ஆள் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓ உண்மையா? அதுக்கு என்ன வேலை இருந்தால் சொல்லுங்க பேக்கரியில். ஓ உங்களை சேர்ப்பிக்கிற தேவையில்லைன்னு தான் வீடியோவை நீங்கள் காட்டினீங்களா? சரி கையெல்லாம் குலைக்கணுமோ? பானத்து பழைய காலத்தில் காலால் குலைக்கிறது சொல்கிறது உண்மையான கதையாக தான் இருக்கும். அப்போ தானே ஒரு சொப்டுக்கு வேறமாப்பா மாடி பட்டரை போட்டு குலைப்போம். முட்டை நல்லா கரைஞ்சி கொண்டு வந்து திஞ்சு வரும். முட்டை விட கடிக்கப்பா முட்டை அப்போ அடிக்கிறது. முட்டை நாங்கள் மேலான வந்து பூசி தான் வைப்போம். அதுலேயும் ஒரு முட்டையை யாரும் எடுத்துட்டீங்க. ஒன்று நீங்கள் 2 சொல்லிக்கங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்றேன். ஜாய் இல்லை முட்டையும் போட்டு செய்யலாம். நான் முட்டை போடுவேன். நம்ம இந்த எல்லாம் சேர்ந்து கலந்தோடனே நல்ல வாசமாக தான் இருக்குது தெரியுமா? அண்ணா குலைக்கட்டும் சேர்ந்து தனியாக குலைப்பீங்களா? யாரும் வந்து அப்படியா குலைக்கிறாள் வேறுங்க அப்படின்ட்டா. நல்லா குழைச்சி எடுத்தா அப்புறம் பார்ப்போம். ஓகே. என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் இதில் வச்சு நல்லா குழைச்சி எடுக்கும். இந்த மாவை ரொட்டி மாவு நல்லா குழைச்சி எடுக்கும். ரைட். இப்படி முதல்ல என்னத்துக்கு செஞ்ச நீ இல்லை அப்படி பனசுக்கு பான் வரும். அதுதான் தெரியாது. இந்த அமத்துக்கு பான் வருது இல்லை. இதில் வச்சு அமர்த்தி போட்டு என்ன அதுக்குள்ளே போடுவோம் வைக்கும். நாங்கள் 1.5 மணி நேரம் வைக்கும். அதான் நல்லா பொங்கி வரும். சரி ஓகே. மாவு வந்து நல்லா புளிஞ்சு வந்துருக்கு தெரியுமா? 1.5 மணி நேரம் அதை பார்ப்போமா இல்லை என்ன செய்வோம்? நாங்கள் இதை ஊற வச்சு 1.5 மணி நேரம் அப்புறம் பார்ப்போம். சரி அனிதா, என்ன கலருக்கு வந்துட்டு இது வந்து இருந்த கலர் தான் இருக்குது. இதை நாங்கள் இந்த தட்டில் போட்டு இல்லை பஞ்சு மாதிரி வந்துட்டேன்னு அனிதா. இங்கே வேறுவா பாவ். நாங்கள் இதை வட்டி எடுக்க போகிறோம். வட்டி உருண்டை ஆக போகிறோம். ஆனால் ஒரு அந்த டிசைனுகளை போடுறது பான் என்ன டிசைன் இது? இது வந்து நாங்கள் பார்ப்போம். ரோஸ் பான் செய்வோம். இந்த மாதிரி வருதா தட்டு இந்த இதெல்லாம் வைக்க போகிறோம். மட்டன் அடடையா இதுக்குள்ள வச்சா அப்படி வரும். என்ன மாதிரி வரும்? வச்சாலும் ஒன்று தானே வைக்கலாம். இல்லை இது வந்து அந்த ரோல் மாதிரி உருட்டிட்டு இங்கே இங்காலம் நீங்காலம் அப்படி வருது. அடடடடையா ரோஸ் பானா பாருங்களா. மானெல்லாம் இஞ்சி மானெல்லாம் வந்துருக்கு. ஒரு ராத்திரி பான் கிட்ட வரும் போல இருக்குண்ணா. ராத்திரி பான்
நான் கொஞ்சம் மா சேர்த்து தாண்டு அப்போ தான் கையால் ஒட்டாமல் இருக்கும். என்னண்டு கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் பூசுவோம். வெண்ணெய் கொஞ்சம் கையில் ஒட்டுது இல்லை. சரியா வெண்ணெய் கொஞ்சம் மட்டும். ரைட். ஏன் உருண்டையை பாருமா மா உருண்டாய் இப்படி எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக உருண்டையாக்கி பட்டதுக்குள்ளே வைக்கணுமோ? இல்லை, இது உருண்டையாகிட்டு ரோல் பண்ணிட்டு வேண்டாத ஒரு அரை மணி நேரம் அப்படியே வைக்கணும் மூடி. வச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு வைக்கும். சரி, இப்போ எல்லாம் செய்துட்டு நாங்கள் காட்டுறோமா? அது நான் முடல் மாற்றிட்டோம். இது வந்து 2 இது வச்சுக்கிறேன். என்னதா என்ன பேர் அதுக்கு? ரோஸ்பான். மாவு வந்து வளைச்சி வச்சுக்கிறேன். இது பாருங்க அடுத்த செய்த கேக்கா. இது வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கோன்னு நிற்கிறோம். இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் பான் பருக்கணுமா? கொஞ்சம் ஆனால் வந்தால் நல்லா இருக்கும். இதாக இருக்குமே அதான் கொஞ்சம் நாங்கள் குறைவாக போட்டுட்டோம். பான் வந்தா சரி, அதுதான் சாப்பிட்டா சரி. டிசைன் தேவையில்லை தான். அதுதான் வைங்க. அந்த முட்டை மேலே போட இல்லை, இதை நான் கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வைக்கணுமா? அப்புறம் சரியா அனிதா? சரியோ எல்லாம் அவனுக்கு வைக்க போறீங்களா? இங்கே வேறுங்க இங்கே. ஓகே, இங்கே வேணும். இப்படி இருக்குண்டா. இப்போ நாங்கள் 3 வளைவாக வச்சுக்கிறோம். என்ன, இது ஒரு வளைவு, இது 2 வளைவு, மற்றது 3 வளைவு. ஓ, ஏதோ ஒரு பானை வந்தால் சரி நான் தாங்களுக்கு என்ன அதை பார்ப்போம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவனுக்கு வைக்கணும். அவனுக்கு இப்போ அவனுக்கு வைக்கப்படுறாங்க. இது நான் வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணினா. இது எத்தனை மணி தரமா? நாங்கள் 40 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம். 40 நிமிஷமா? ஓ சரி, ஓகே. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பான் வந்து செய்கிறதுக்கு அவனுக்கு வச்சு நாங்கள் எடுத்தோம். ஆனால் பான் வந்து என்ன சார் உயராமல் பதிஞ்சிட்டு கட்டியாக வந்துட்டு அப்படி அந்த காடு அந்த பானண்டை மேற்பக்கமெல்லாம் அந்த பானண்டை இது மாதிரியே இருக்குது என்ன இதெல்லாம். ஆனால் அப்படியே தானே நாங்கள் சின்ன இது இல்லாதபடியாக கொஞ்சம் அதுக்குள்ளேயே அப்படியே என்னென்னு சொல்கிறது வீங்கி வந்துட்டு நினைத்தேன். என்ன செய்ய போறீங்க? கொட்ட போறீங்களா? அதில் சூடாக இருக்குது, சூடாக ஆற விட்டு தான் இருக்க போகுது. சூடாக போகுது. ஏன் எடுக்கணும் அப்படி? அந்த முள்ளுக்கரண்டியால் எடுவாக்கும். ஏன் பான் நீங்கள் பிடிச்சி சாப்பிடுவான்னு அதுக்குள்ள கொஞ்சம் கரையாக போயிட்டு கடைக்குள்ள வச்சு சாப்பிட்றீங்களா? தான் இருக்குன்னா சின்ன ஒரு பேக்கெட் தான் வாங்கினாங்க. அதாவது முக்கியமாக இதுக்கு அந்த அதில் அச்சு வருங்க. அச்சு இருந்தால் தான் எல்லாம் மாதிரி அந்த குலைக்கிற விதம் வந்து நிறைய வந்து வடிவாக குலைக்கணும். காலால் அச்சு அது இப்போ மிஷினால் யூஸ் பண்ணுறது. பழைய காலத்துல வந்து காலாலாம் போட்டு செய்யறதுன்னு சொல்றது. கால வடியாக கழுவி போட்டு செய்வாங்க. மேலால பருப்புங்க முருக்காண்டில் எடுத்து நாங்கள் அரைவாசி பானை சாப்பிட்டோமே. சரி சரி ஓகே காதம் நாங்கள் இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். சரியோ பான் இது பான் இல்லை சும்மா கேக்கண்டு வச்சுடுவோம். என்ன கடைசிட்டு சரி பிள்ளைகள் வந்து வர்றது வளமை தானே. அவள் எப்படி இருந்தாலும் தெரியாது. நாங்கள் செய்ததை வந்து சாப்பிட்டே ஆகணும். பிறகு 5 நாள் வேண்டாம் இனிக்குது தெரியுமா? இஷ்டம் காணாது இஷ்டம் காணாது. மற்றது அந்த அச்சம் இல்லை, பான் அச்சம் இல்லை. இருந்தால் தான் அதுன்ற ஒரு ஷேப்புக்கு வரும். ஓகே, இருந்தாலும் வந்து அடுத்த நிலைமை செஞ்ச வாரத்தில் சொல்லணும். கை தரும் சரியில்லை அழகாக மறக்காம செய்து பார்க்காங்க. நம்ம அடுத்த முறையில் வந்து நாங்கள் நீட்டாக செய்து போட்டு இதை விட கொஞ்சம் நல்லா செஞ்சு ஈஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் செய்து மற்ற முக்கியமாக வந்து இது கேட்ட அச்சு இருந்துச்சுன்னா அது ஓகேயா இருக்கும். வேறு என்னது சொல்கிறது? அப்போ நாங்கள் வீடியோ முடித்து கொள்ள மாட்டேன். நான் அப்படி ஆனால் பானில் வந்து பான்ன்றதுக்கு அறிகுறி இந்த கருகல்லாம் அணிஞ்சா இருக்கும். இந்த கருகல்லாம் பான்ன்றதுக்கு பான் செய்திருக்கிறவங்கள்ட்ட இதுக்கு நாங்கள் தெரியும். அப்போ மறக்காம வந்து செய்தாலும் இது மட்டும் கொஞ்சம் பிள்ளையாக போயிட்டுது. ஓகே, இதுதான் பிரச்சனை இல்லை. அப்போ நான் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.